வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் கே. சுமதி சீனிவாசன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆழியாறு என்ற ஒரு அற்புதமான ஒரு ஊரிலிருந்து மலேசியா வந்திருக்கேன். இது என்னுடைய முதல் பயிற்சி அனுபவம் வெளிநாட்டில். மகரிஷி அவர்களை பற்றிய ஒரு விஷயம், அவருடைய வாழ்க்கை, இங்கே எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், இன்றைக்கி இங்கே என்ன வகுப்பு நடக்குது, இதை பற்றி சுருக்கமாக நம்ம இப்போ பார்க்கலாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு வரி, பலமுறை நம்ம கேட்டது, ஔவையார் எழுதினது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனித பிறப்பை எடுத்திருக்க நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கோமா, சிக்கல் இல்லாமல் வாழறோமா அப்படின்னு கேட்டால் பல நேரத்தில் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிறப்பு உயர்வானதாக இருந்தாலுமே அப்பப்போ பல்வேறு விதமான துன்பங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ எல்லா மனிதனுடைய மனதிலும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இந்த சிக்கல் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்வை நான் எப்படி வாழ்வது, அந்த வாழ்வு எனக்கு கிடைக்குமா, அதற்கு நான் என்ன முயற்சி எடுக்கணும், இது பல பேர் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் அப்பப்போ பல மகான்கள் தோன்றி அதற்கான தீர்வு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் கூடுவாஞ்சேரி என்ற ஒரு ஊரில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மனதில் பல கேள்வி, முக்கியமான 3 கேள்வி. வறுமை என்றால் என்ன, ஏன் வறுமை இருக்குது சமுதாயத்தில், கடவுள் என்றால் என்ன, உயிர் என்பது என்ன, இதை உணரணும் என்ற ஒரு நோக்கத்தோட தன்னுடைய ஆன்மீக பயணத்தை அவர் தொடங்குறாருங்க. தனது 40 வயதிற்கு முன்னதாகவே தான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விடையை உணர்வாக உணர்ந்த ஒரு முழுமை நிலை எய்திய ஒரு ஆன்மாவாக, ஒரு மகான் என்ற நிலையில் தன்னுடைய தரத்தில் அவர் உயர்றார். அதன் பிறகு அவருடைய நோக்கம் என்ன, இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு அவருக்கு விடை தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா, தான் பெற்ற இன்பம் சமுதாயத்துக்கும் கிடைக்கணும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இந்த கேள்வி இருக்குது, அதற்கு ஒரு தீர்வை நம்ம கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால 1958 உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். இதனுடைய தலைமையிடம் சென்னையில் இருக்குதுங்க, தமிழ்நாட்டில். இதனுடைய நோக்கம் என்ன, தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி அப்படின்னா என்னங்கிறத ஒரு சுருக்கமான ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிட்டுக்குருவி ஒவ்வொரு கூடாக போகும்பொழுது, உன் கூடு சுத்தமாகவே இல்லை, இங்கே நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சோம். இன்னொரு சிட்டுக்குருவி இதுக்கிட்ட வந்து சொல்லுது, கூடெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது, நீ குளித்து ரொம்ப நாள் ஆச்சு, உன் மேலே வர நாத்தத்தால் தான் எல்லா இடத்துலையும் நாத்தம் அடிக்கிற மாதிரி உனக்கு தெரியுது, நீ போய் குளிச்சுட்டு வா அப்படிங்குது. அப்போ இது போய் ஆற்றுல நல்லா முங்கி எழுந்து குளிச்சுட்டு வந்துருச்சு. மீண்டும் எல்லா கூட்டுக்கும் போகுது, எங்கேயுமே நாத்தம் அடிக்கலை. அப்போ தனி ஒரு மனிதனா என்கிட்ட இருக்க குறை என்ன, நான் என்ன மாற்றிக்கணுன்ற முயற்சியை ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. அதை எடுக்காமல் குடும்பத்தில் அமைதி வராது, உலக அமைதி என்பது சாத்தியமே இல்லை. அதனால் மகரிஷி அவர்கள் ஒரு தனி மனிதன்கிட்ட அமைதியை உருவாக்க உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப யோகா, மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தவ பயிற்சி, மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள தற்சோதனை பயிற்சி என 4 வகை பயிற்சியை வழங்கி இன்றைக்கி உலகத்தில் பல இடத்துல இருக்க பல மக்கள் ஒரு அமைதியான நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு இந்த பயிற்சி மிக 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 உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப அற்புதமான ஒரு வரினே நான் சொல்ல முடியும். இப்போ பல பேர் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்குள்ள அமைதியை உணர்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் அமைதியை உணர்கிறாங்க, வையகத்தை வாழ்த்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் மலேசியா மக்கள்கிட்ட பல பேர்கிட்ட இந்த பயிற்சி சிறப்பாக போய்கிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை உணர்ந்திருக்காங்க. அப்படி மலேசியா மக்கள்கிட்ட இந்த பயிற்சியை எடுத்து செல்ல ஆசிரியர்கள் பல பேர் இங்கே இருக்காங்க, பேராசிரியர், துணை பேராசிரியர்கள், அவங்கெல்லாம் சிறந்த சேவையை செய்கிறாங்க. மகிழ்ச்சியோட பயிற்சி மக்களுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பயிற்சி ரொம்ப அழகாக கொடுத்துட்ருக்குறாங்க. பள்ளி கல்லூரிகள் பல இடத்துல பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செரம்பான் அறிவித்திருக்கோயில் ZRC ப்ரோக்ராம் நடக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களை இன்னும் மேம்படுத்தி கொள்ளவும், உலக சமுதாய சேவா சங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துவதற்குமான 1 டே ப்ரோக்ராம் தான் இது.
தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சில ஆசிரியர்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு. இன்றைக்கி இங்கே எல்லா ஆசிரியர்களும் கலந்துக்கிட்டு மிக அழகாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆசிரியர்கள் எல்லாமே இன்னும் தங்களை மேம்படுத்திக்கிட்டு மலேசியா பகுதி மக்களுக்கு இன்னும் இந்த பயிற்சியை நல்லா கொண்டு போயிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிறத நினைவுபடுத்தணும். கைப்பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடுன்னு மகரிஷி சொல்லுவார். நம்ம எல்லாருமே சமுதாயத்திலேருந்து எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கோம்.